என் அன்பான பிள்ளையே, இப்போது நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாய். உன் இதயத்தில் யாருக்கும் தெரியாத சுமை இருக்கலாம். வெளியில் நீ சிரித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் நீ போராடிக் கொண்டிருக்கலாம். சில நாட்களாக உன் ஜெபம் பதில் இல்லாதது போல தோன்றியிருக்கலாம். சில நேரங்களில் கர்த்தாவே, நீ எங்கே என்று உன் மனம் அழைத்திருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்கு தெளிவாக சொல்ல வருகிறேன், நான் உன்னை மறந்ததில்லை. நான் உன்னை கைவிடவில்லை. நீ சந்தித்த ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்தேன். நீ இரவில் யாரும் அறியாமல் சிந்திய கண்ணீரையும் நான் சேகரித்தேன். நீ மனிதர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அந்த வேதனையையும் நான் உணர்ந்தேன். இன்று நான் உனக்கு ஒரு புதிய செய்தி தருகிறேன். இன்று உனக்கு தருகிறேன் இரட்டிப்பு ஆசீர்வாதம். நீ இழந்தது வீணாகவில்லை. நீ காத்திருந்த காலம் வீணாகவில்லை. நீ அனுபவித்த அவமானம் வீணாகவில்லை. இழப்பு நடந்த இடத்திலே இப்போது ஆசீர்வாதம் மலரப்போகிறது. வெட்கம் வந்த இடத்தில் இப்போது மகிமை வரப்போகிறது. மூடிய கதவுகள் இருந்த இடத்தில் புதிய கதவுகள் திறக்கப் போகிறது. நீ நினைத்தாய், என்னால் முடியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், என்னால் எல்லாம் முடியும். நீ பல முறை ஆரம்பித்து பாதியில் நின்றாய். நீ நம்பிய மனிதர்கள் உன்னை விட்டு சென்றார்கள். நீ நம்பிய வாய்ப்புகள் கையில் இருந்து விழுந்தது. ஆனால் இதை கேள். மனிதர்கள் மறுத்த இடத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உலகம் தள்ளிய இடத்தில் நான் உயர்த்துகிறேன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகிறது. நீ பல ஆண்டுகள் தாங்கிய பாரம் இப்போது இலகுவாகப் போகிறது. உன் வீட்டில் இருந்த கலக்கம் அமைதியாக மாறப்போகிறது. உன் பொருளாதாரத்தில் சிக்கல் இருந்தால் அதை நான் சரி செய்கிறேன். உன் உடலில் பலவீனம் இருந்தால் அதை நான் பலமாக மாற்றுகிறேன். உன் மனதில் பயம் இருந்தால் அதை நான் தைரியமாக மாற்றுகிறேன். நீ தனியாக இல்லை. நான் உன் பக்கம் இருக்கிறேன். நீ நினைக்கிறாய், எப்போது மாற்றம் வரும்? நான் சொல்லுகிறேன், இப்போது ஆரம்பம். நீ விதைத்த கண்ணீர் இப்போது மகிழ்ச்சியாக அறுவடையாகும். நீ செய்த ஜெபம் இப்போது பதிலாக வெளிப்படும். நீ பல வருடங்கள் உழைத்தாய். ஆனால் பலன் காணவில்லை. இப்போது உன் உழைப்பிற்கு இரட்டிப்பு பலன் வரும்.